அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம மதுரை மாவட்டத்தில திருப்பரங்குன்றம் அருகாமையில ஒரு 300 அடி போர்வெல் ஆழம் இருக்கு. 250 அடி மோட்டார் வச்சு குடுத்து ஒரு 5 ஹெச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் பண்ணி குடுத்துருக்கோம். இந்த சைட்டு பார்த்தீங்கன்னா, இப்ப தான் இந்த லேண்டோட அமைப்புல வேலி அமைச்சு, இந்த லேண்டுல வந்து புதுமையா விவசாயம் பண்ணணும் அப்படின்ற தேவைக்காக தான் இந்த ப்ராஜெக்ட் பண்ணி குடுத்துருக்கோம். இங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாரியான ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருக்காங்க. அதே நேரத்தில ஒரு 3 ஏக்கர் பரப்பளவு முழுசுமே தென்னை விவசாயம் பண்ணணும் அப்படின்ற அடிப்படையில் இந்த ப்ராஜெக்டை வந்து இந்த இடத்துல நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்கோம். இதுபோல் சோலார் செட்டப் உங்களோட விவசாய இடத்துலையும் அமைக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். எங்களோட சோலார் வாட்டர் பம்ப் ப்ராஜெக்டில் இடிதாங்கி போஸ்ட்டு, எர்த்திங் சிஸ்டம், அதே நேரத்தில் 7 அடி உயரம் கொண்டதான ஜிஎஸ் ஸ்ட்ரக்சர் அமைச்சு 5.5 கிலோவாட்டுக்கான சோலார் பேனல் பயன்படுத்தி இந்த ப்ராஜெக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல மிஸ்டர் மூவேந்தன்ற வாடிக்கையாளர் இந்த இன்ஸ்டாலேஷன் குறித்த தகவலாக சொல்லக்கூடியதான கருத்துக்களையும் கவனிக்கலாம் வாங்க. வணக்கம், என் பேர் மூவேந்தன். நான் இங்கே மதுரை திருப்பரங்குன்றம் தாலுகாவிலேருந்து பேசுகிறேன். இது திருப்பரங்குன்றம் கிராமம் தான். திருப்பரங்குன்றம் கிராமத்தில் மேல நடுங்குளம்னு சொல்லி ஒரு கிராமம் இருக்குது, அங்கேருந்து பேசுகிறேன். எனக்கு சுமார் ஒரு 3 ஏக்கர் பரப்பளவில் நிலம் இருக்குது. இங்கே விவசாயத்துக்காண்டி நான் தென்னை போடுறதுக்காண்டி ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஈபி வர்றதுக்கு எனக்கு கொஞ்சம் லேட் ஆகுது, ஃப்ரீ கரண்ட் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது. அதுக்காக என்ன பண்ணால், நான் சோலாரை இன்ஸ்டாலையும் யூடியூப்லேயும் உங்கள் இந்த கேட்டக்கை வந்து நான் காண்டாக்ட் பண்ணி அவங்க வந்து இங்கனுக்குள்ளே எங்கேயாவது நான் பக்கத்தில் யாராவது போட்டிருந்தாங்கன்னா கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட நான் கேட்டிருந்தேன். அதுக்கு அவங்க இந்த மாதிரி கொட்டாம்பட்டியில் போட்டிருக்கேன்னு சொன்னாங்க. அங்கே ரிலேஷன் ஒருத்தர் வந்து முருகன் சொல்லி வெள்ளாளப்பட்டிக்கார் ஒருத்தர் இருந்தார். அவரை போய் பார்த்தேன். அவர் இந்த மாதிரி தண்ணி வர டெலிவரி அவங்க எப்படி பண்ணாங்க, அந்த பேனலு இதெல்லாம் எப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பார்வை போய் பார்த்துட்டு எனக்கு அங்கே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு. அவர் சொன்ன விதம் கிட்டத்தட்ட அவர் ஒரு 2 வருஷமாக போட்டு இது பண்ணிகிட்ருக்காரு. எந்த விதமான வேலை இடர்பாடுகள் எதுவுமே வரவே இல்லை, எந்த பழுதும் ஆகவே இல்லை, நல்லா இருக்குது. அதே மாதிரி சரி நீங்கள் போடலான்னு சொன்னோம். நான் அப்புறம் உங்களை மறுபடியும் மேனேஜரை கான்டாக்ட் பண்ணி அலெக்ஸ்ன்னு சொல்லி அவரை கான்டாக்ட் பண்ணி அதுக்கப்புறம் அவர் வர சொன்னேன். சைட் விசிட் வந்தாங்க. மேனேஜர் வந்து பார்த்துட்டு போயிட்டு எல்லாத்தையும் ஓகே பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போர் எல்லாத்தையும் பார்த்துட்டு போனாங்க. அதுக்கப்புறம் அவங்க டீம் ஒரு 2 நாள் கழிச்சு உடனே சொன்ன டைட்டில் வந்து அவங்க வந்து டீம் வந்தாங்க. கரெக்டாக 1 டே தான். 1 டேயில் அவங்க எல்லா வேலையும் முடிச்சு கொடுத்துட்டு எனக்கு எல்லா ஃபிட்டிங்கும் நல்லா சாட்டிஸ்ஃபைடாக பண்ணி கொடுத்துட்டாங்க. எனக்கு அழகாக வந்து பின்னாடி காட்டினேன், அழகாக வந்து ஒரு 2.5 இன்ச்சு டெலிவரியில் அழகாக வந்து வந்துக்கிட்டு இருக்கு, தண்ணி வந்துக்கிட்டு இருக்குது. எந்த இதில் இதுக்கு வந்து சோலார் இது அங்கேயும் நல்லா போட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கு என்ன எர்த்தோ அதுவும் எல்லாம் அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த செட்டப்பில் நான் வந்து அப்படியே வந்து ஒரு ரூம் மாதிரி ஆக்குறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஹைட்டு தேவை அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இதையும் ஹைட்டு பண்ணுறதுக்கு அவங்க வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனானே இதை பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து எல்லாம் ஓகே சூப்பராக இருக்குது. ஸோ அவங்க வந்து ஒரு சோலார் லைட்டு கொடுத்துருக்காங்க. அது கூட அழகாக இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல லைட்டு போட்டிருந்தேன், சோலார் லைட்டு. அது அந்தளவுக்கு எஃபெக்ட் இல்லை. சேம் காஸ்ட்லேயே அவங்க வந்து அழகாக பண்ணி கொடுக்குறாங்க. கேமராவும் பண்ணி கொடுத்துருக்காங்க. நான் கேமரா எனக்கு வேணான்னு சொல்லிட்டேன். ஸோ எல்லாமே திருப்தியாக இருக்குது. யாருக்காவது சோலார் சம்மந்தமாக இவங்களுக்கு தேவைப்பட வச்சுன்னா இவங்க கேட்ட காணுங்க, நல்ல முறையில் பண்ணி கொடுப்பாங்க உங்களுக்கு. தேங்க்யூ ஸோ மச்.